தாஜ்மஹால் படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமான மனோஜ் சமுத்திரம், கடல் பூக்கள், பல்லவன், மாநாடு, விருமன் போன்ற படங்களில் நடித்துள்ளார். அவர் தனது 48வது வயதில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அதன் பிறகு சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த அவர் தொடர்ந்து வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது உயிரிழப்பு பாரதி ராஜா மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்கிறது. சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்னதாக உதவி இயக்குநராக இருந்துள்ளார். அதோடு தனது அப்பா இயக்கிய ஃபைனல் கட் ஆஃப் டைரக்டர் என்ற பாலிவுட் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். பிரம்மாண்ட இயக்குநரான சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ஆகியோர் பலர் நடித்த இந்திரன் படத்திற்கு உதவி இயக்குநராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனோஜின் உயிரிழப்பு சினிமா பிரபலங்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மனோஜ் மறைவுக்கு சினிமா பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திரையுலகில் பலரும் பாரதி ராஜாவை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்ல அவரது வீட்டிற்கு சென்று கொண்டுள்ளார்கள். இந்நிலையில் மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதி சடங்குகள் என்பது சென்னை நீலாங்கரை உள்ள கபாலீஸ்வரன் நகரில் உள்ள பாரதி ராஜாவின் வீட்டில் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பாரதி ராஜாவின் வீட்டிற்கு அருகே நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வீடும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் குடும்பத்தினரும் பாரதி ராஜாவிற்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.